ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஆளுநர் உரையில எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது. அதே போல ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்கட்சிகள் நாங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியிருக்காங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. அது எங்களுடைய தலைவர் பேர் இருக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, டாக்டர் கலைஞருடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி